ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் பீர்க்கங்காய் எப்படி சமைப்பீங்கன்னு தெரியல. நாங்கள் முதல்ல அந்த தோலை சுரண்டுறதுக்கு நாங்கள் பீலர் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலே சொரப்பாக இருக்க போர்ஷனுக்குள்ளே எடுத்துடுவோம். எடுத்துட்டா நார்லாம் வந்துடும். இந்த பாருங்க, நார்லாம் வந்துருச்சா. நார்லாம் எடுத்துட்டு அப்புறம் ரெண்டாக கட் பண்ணி இந்த வரேன் கட் பண்ணிடுவோம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி தின்னு பாருங்கள். தின்னு பார்த்தீங்கன்னா கசப்பாக இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வெங்காயம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வெங்காயம்லாம் போட்டு சமைச்ச பிறகு கசப்பாக இருந்துச்சுன்னா நான் முதல்ல தின்னு பார்த்துட்டு சமைங்க. இப்போ நம்ம கட் பண்ணி தின்னு பார்த்தோம்ல, இதை நம்ம திரும்ப தோலையில் கொஞ்சம் சுரண்டி எடுத்துகிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுவும் கசப்பாக இருந்துச்சுன்னா அது பாம்பேறின காய். அப்புறம் தோல் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் லேசாக அருவாமனை வச்சு 1-2 சுரண்டி எடுக்கணும். ரொம்ப பீல் பண்ணிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. அந்த கொஞ்சம் பச்சை தோலும் சேர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தையும் நம்ம எப்படி அறுக்கிறோமோ அதே மாதிரி சின்னதாக அறுத்து அதையும் நல்லா அடுக்கி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு அதை லேசாக வதக்கிக்கிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி நீங்கள் நல்லா சாம்பார் பொடி போட்டு வேக விட்டு நல்லா தண்ணி சுண்ட விட்டு இறக்கணும். சில பேர் இந்த நடுவில் இருக்க இந்த இதெல்லாம் வெள்ளையாக இருக்க சதையெல்லாம் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. முத்தலாக இருந்தால் தான் அதை எடுக்கணும். முதல்ல காய் வாங்குறப்பே நீங்கள் அமுக்கி பார்த்து நகம் உள்ளே போகுதான் பார்த்து வாங்கணும். இது எடுத்தால் டேஸ்ட் என்ன இருக்கும். சில பேர் அப்படி எடுத்து சமைக்கிறாங்க, அப்படி நல்லா இருக்காது. அது காயை இப்படி தோல்லாம் சீவின பிறகு கழுவிடாதீங்க. கழுவுனா தண்ணி விட்ட மாதிரி ஆகி போகும். அதனால் துணி வச்சு துடைச்சிருங்க. ஏன்னா மேலே கவர் பண்ணி தான் இருந்துச்சு. அதனால் முதல்ல தோல் கவர் பண்ணி தான் இருந்துச்சு. அதனால் அப்படி பண்ணிடுங்க. பக்கத்தில் அரிஞ்சு போட்டு வச்சுருந்தோம்ல அந்த பீர்க்கங்காய் வெங்காயம்லாம், அது கூட லேசாக உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு தண்ணி காரம் மிளகாய் பொடி சாம்பார் பொடியோ நீங்கள் எது போடுவீங்களோ சாம்பார் பொடி எது போட்டாலும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு நல்லா சுண்ட விட்டு இது கூட சுண்டணும். இன்னும் கூட தாளிதம் பண்ணி இறக்கிட்டோம்னா சாம்பார் தயிர் சாதத்து கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். இது ஒரு பத்திரிக்காய்ங்க. இது அவரைக்காயெல்லாம் இதை குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா காய்ச்சல் இருந்தால் கூட அவங்களுக்கு ரசம் ஊற்றி அது கூட இந்த கூட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது.